அண்ட் வணக்கம் ப்ரோஸ். நம்மளாம் எப்படியாவது 2K24 ஒரு தடவை விளாண்டுருந்தோம் அப்படின்னு சில WWE ஃபேன்ஸை நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் சில பேரால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது லோ என் பிசி. லோ என் பிசினா 2K24 ரன் பண்ண முடியாது. அதே மீறி ரன் பண்ணால் ஆனால் லோ என் பிசிக்கு சூட் ஆகிற நிறையவே WWE கேம்ஸ்னால் இருக்குது. அப்படி ஒரு WWE கேம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிற கேம் தான் WWE 2K19. இந்த கேம் லோ என் பிசியில் பிளேயபிளா 2-24 இந்த கேம் ஒர்த்து இல்லையா அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க கேம்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேன்ஸ் இதான் என் பிசியோட ஸ்பெக்கு. ஓகே, இந்த கேம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். கேம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த ஸ்லோவில் ப்ளே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது, ப்ளே பண்ணலாம். ஓகேனா ப்ளே பண்ணலாம். உங்ககிட்ட என்னைய மாதிரி தான் ஒரு 8GB ரேமு, அப்புறம் ஒரு i5ஓட 5th gen அது இருந்தால் கூட உங்களால் கேமை கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஏன்னா அது i3ங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, i3 இன்டெல் கிராஃபிக்ஸுங்கிறதுனால. அண்ட் ப்ரோ, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே ப்ளே பண்ண முடியும். இந்த கேம் மட்டும் இல்லை, எல்லா WWE கேம்ஸுமே உங்களால் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ண முடியும். அதாவது 2 பேரும் ஜாஸ்டிக்லேயும் இல்லை ஒரு ஆள் கீபோர்ட்லேயும் ஜாஸ்டிக்லேயும் ஒரு கோஆப்பாக 1v1 2-on-2 டேக் மேட்ச்சு இந்த மாதிரி கூட விளாட்லாம். அண்ட் உங்களுக்கு கோஆப்பை விட கண்டிப்பாக ஜாஸ்டிக் தேவை. ஆனால் ப்ரோ என்கிட்ட ஜாஸ்டிக்கே இல்லை, எப்படி ப்ரோ நான் ப்ளே பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு வீடியோ ரெடியாக இருக்கு கைஸ். எப்படி ஜாஸ்டிக்கே இல்லாமல் கோஆப்பாக கேம்ஸ் விளாட்றது அப்படின்ட்டு. கோஆப்பாக மட்டும் இல்லை, எந்த கேம்ஸ் விளாடுமே உங்கள் மொபைலே ஜாஸ்டிக்காக யூஸ் பண்ணி விளாட முடியும். அந்த வீடியோ நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நான் ரெடியே பண்ணி வச்சிட்டேன். எடிட் பண்ணிடணும், எடிட் பண்ணிட்டு சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புள்ளி வேறு இருக்குது. ஸோ புள்ளிக்கு அப்புறம் இதை அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மொதல் அதை அப்லோட் பண்ணி கூட புள்ளி அப்லோட் பண்ணலாம். எது ஒன்று நீங்களே சொல்லுங்கள். அண்ட் இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லோ என் பிசி டெக்கர் அப்படின்ட்டு. பேரெல்லாம் இல்லை, நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் எப்படி இந்த லெவலுக்கு ரன் பண்ணணுன்னா இருக்கிற லோ செட்டிங்ஸ் வைக்கணும். அதாவது என்னோடய பிசியில் இருக்கிற லோ செட்டிங்ஸ் வச்சா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ண முடியும். அதுவே என்னை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது கொஞ்சம் மீடியமான பிசி இருக்குது அப்படின்னா கூட உங்களால் கொஞ்சம் லேக் ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்க்கலாம் இந்த கேம் லோ என் பிசியில் ப்ளேயபிளாக இல்லையா அதை முறை பார்ப்போம். ஸோ கைஸ், நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த கேம் லோ என் பிசியில் ப்ளேயபிள் கிடையாது. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்ட்டு. இல்லை கொஞ்சம் மீடியமான பிசி இருந்தால் கூட ஓகே, இதை கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னாக விளாட ரொம்ப ஃபன்னாகவுமே இருக்கும். அண்ட் 2K24 நிறைய டீடைல்ஸ் 2K19 இருக்குது. ஸோ இந்த கேம் லோ என் பிசியில் நீங்கள் நினச்சா ரன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஏற்றுங்க. ஸோ இதான் லோ என் பிசியில் கண்டிப்பாக ஸ்மூத்னஸ்லாம் ரன் பண்ண முடியாது, ஆனால் ஸ்மூத்தாக விளாட முடியும். எதுனா வந்துட்டு 2K ஷோகேஸ்னு ஒரு மோட் இருக்காது. ஷோகேஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக லேக் ஆகாது. 30 FPS 40 FPS கிடைக்கும் அந்த மோடில் மட்டுமே. இந்த 2K ஷோகேஸ் எதுக்குன்னா, ஒரு ரெஸ்லரை கவர் ஸ்டார் வச்சு அந்த ரெஸ்லரோட ஸ்டோரி இருக்கும்ல, இந்த ஸ்டோரி இப்போ டேனியல் பிரைன் எடுத்துக்கிட்டோன்னா, டேனியல் எப்படி கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப் பண்ணார், கோடி ரோஸ் எப்படி கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணார், அவர் ஸ்டோரி எப்படி ஃபினிஷ் பண்ணார், இதெல்லாம் தான் அந்த 2K ஷோகேஸில் இருக்கும். அதாவது இப்போ ஒரு கேம்லேயும் ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். ரொம்பவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளோதான். அதை முடிஞ்சு அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. அது மட்டும் லேக் ஆகாது, ஸ்லோவாகவும் இருக்காது, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கேமோட ப்ரைஸ் தான். இந்த கேமோட ப்ரைஸ் வந்துட்டு 4000 இல்லை 3000, சாரி. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 வருது. இது 3000க்கு ஒர்த்து இல்லை தான், ஆனால் இந்த மோட் ஃபன் அதுக்குன்னா அது ஒர்த்து தான் கைஸ். ப்ரோஸ், இது வந்துட்டு ஃபன்னுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாட்றதுக்கும் ஒர்த்து தான். அண்ட் இதுதான் வந்துட்டு யூக்ஸோட கடைசி கேமு. யூக்ஸ்னால் வந்துட்டு அவரும் ஒரு கேம் டெவலப்பிங் கம்பெனி தான். அவங்க இந்த WWE கேம்ஸ்னால் கொஞ்சம் சில வருஷங்களாக டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க யூக்ஸ் கடைசியாக பண்ண கேம் இது தான். எல்லா ரெஸ்லர்ஸும் WWE விட்டு AEWக்கு போகிற மாதிரி இவங்க WWE விட்டு AEWக்கு போயிட்டாங்க. அவங்க தான் AEW ஃபைட் ஃபார் எவர் கேமை டெவலப் பண்ணாங்க, யூக்ஸ் தான். ஆனால் WWE யூக்ஸ் இருக்காங்களே,
யூக்ஸோட கடைசி WWE கேம் இதுதான். ஸோ இந்த கேம் வந்துட்டு 2024க்கு ஒர்த்தா இல்லையா அதை முதல் பார்ப்போம். ஸோ இந்த கேம் வந்து 2024க்கு கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஏன்னா இந்த கேமோட ஆன்லைன் சர்வர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2022-21 அந்த டைமில் வேணால் இந்த கேம் ஒர்த்து. ஆனால் இப்போ இந்த கேமோட ஆன்லைன் சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் உங்களால் ஆன்லைன் பிளேயர்ஸோட விளாட முடியாது. கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தா அது எந்த சூப்பர் ஸ்டாரையும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆன்லைன் சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோ எனக்கு கிரேட் காலி பிடிக்கும், எனக்கு கிரேட் காலி WWE இல்லை, ஸோ அவனால் அவர் கேம்லேயே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்யூனிட்டி க்ரியேஷன்லாம் அவங்க கிரியேட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, அவங்க போடுவாங்க, நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அவரை வச்சு விளாண்டுக்கலாம். ஆனால் ஆன்லைன் சர்வர்னால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த ஒரு கம்யூனிட்டி க்ரியேஷன் ரெஸ்லரையும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது, ஆன்லைன் பிளேயர்ஸோடு விளாட முடியாது. ஸோ 2024க்கு இந்த கேம் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. என்ன ப்ரோ நெகட்டிவ் ரிவ்யூவாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமு பாசிட்டிவான கேம் தான், இல்லைன்னு சொல்லல, ஒரு நல்ல கேம் தான் இந்த கேமு. இந்த கேம் எனக்கு பிடிக்காத ஒரே காரணம் ஸ்லோமோ தான். அதுக்கு கேமை குறை சொல்ல முடியும். ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 252 சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த கேமில் இருக்காங்க. அதாவது அந்த டைமில் சூப்பர் ஸ்டார்ஸ் தான். கோடி ரோட்ஸு, சிஎம் பங்கெலாம் இருப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் WWE இல்லை அவங்க. ஸோ அடுத்ததாக அந்த கேமோட ரேட்டிங்ஸை பார்க்கலாம். நான் இந்த கேமுக்கு தர்ற ரேட்டிங்ஸ் வந்துட்டு 8.5 அவுட் ஆஃப் 10. ஒர்த்தாங்க, ஸ்லோமோக்கு தான் ஒர்த்து இல்லை. ஸோ நம்மளோட பிசியில் 2K19 எப்படி ரன் ஆகுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் நம்ம பெரிய கேம்ஸை ட்ரை பண்ணுவோம். ஸோ Far Cry 4 நம்ம பண்ண போகிறோங்கிற Far Cry 4 எப்படி லோ எம்பிஸில் ரன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கண்டி காத்துட்ருங்க. புள்ளி கொஞ்ச நாளில் வந்துடும். அப்புறம் எப்படி ஜாய்ஸ்டிக்கே இல்லாமல் மொபைலில் ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி விளையாடுறது அதையும் பார்க்க போகிறோம். ஓகே, பை கைஸ், டேக் கேர்.